grand welcome by giving them a big hand. I could see a great smile on John Chalakumar's face after a long time. So let's give them a big hand. As we stand, I request John Chalakumar's home church pastor Yovan to come up and pray and start this wedding reception. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை ஏற்ற வேளையிலே அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற எங்கள் தேவனுடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஒப்படைத்திருக்கிறோம். தேவரீர் கிருபையாக அருமையான மகன் செல்லகுமார் ஜான் செல்லகுமாருக்கு ஏற்ற துணையாக அருமையான மகள் ரூத் நிர்மலாவின் ஆயத்தப்படி தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி வேத வசனத்தை கொண்டு முடிய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவ அன்பிலே வளர்ந்து குடும்பங்கள் கட்டியெழுப்பட தேவனாம் மகிமைப்பட மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையின்படி உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய தேவ ஆவியானுடைய ஒத்தாசை, பலனை, வல்லமையை தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதல் அவரோடு கூட நீர் மறைவான விருந்தினராய் கூடவே இருந்து நீ நடத்துவீராக, பாதுகாப்பீராக, பராமரிப்பீராக, போஷித்து காப்பாற்றுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமண ஆண்டவரின் வரவேற்பு நிகழ்ச்சி ஆசீர்வதியும். எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன உமக்கே நாள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவே, நன்றியுடன் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை மகனை தாங்கட்டும். உண்மையான மகளை நம்முடைய கருத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நீங்காத உம்முடைய சமூகம் கூடவே இருப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே. May God bless you. Praise the Lord. Thank you, Brother Nandringaya. Please take your seats. John and Ruth are made for each other. They are well-tuned couple because John loves singing and Ruth is a good musician. She loves music. So I request them to come together and sing a song, and accompanied by the orchestra. The orchestra is from they play for Mysore Palace. They're very prestigious orchestra who plays for Mysore Palace for different occasions.
என்னையும் தள்ளிவிட்டாலும் என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார். தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். Excellent, and they're really well-tuned couple and very harmonious couple. Okay, the song, just the benefit of those who don't know Tamil, just song says that God is my helper, and when God is for me, and who can be against us? When God is for us, who can be against us? May it be so in your life. Please take. As I like to cut the cake, and I invite them to cut the cake now. Take your seats. You know, in the weddings like this, usually the groom's party may not know much about the bride, and the bride's party may not know much about the groom.
So I requested John Polo, John's roommate, to come and share his impression about John. மங்களகரமா அடுத்த மாப்பிள்ளை மாதிரி ரெடியாக வந்திருக்காங்க. It's my great joy to talk about John Selakumar. We are roommates, actually building mates for some 2 years. And I could say a lot about John Selakumar. He's a very hardworking guy. I could still remember the first agreement that we made when John and John replaced Selvam and Selvam in the CFC building. The first agreement that we made is John takes the blame and John takes the prize. So that was the first agreement and he stuck to it. So he took all the blame and whenever someone praises John, it comes to me. So that's how he was for 2 years. And as I said, he's a hardworking guy. He's the go-to man. You give something to him and he would make sure it gets done. And as we all came to know, he's a very good singer. He sings well. I mean, most of the time I listen to him from his bathroom. In fact, I too sing well in the bathroom. Everyone sings well in the bathroom, I guess. So he sings even otherwise well. He cooks well as well. He can cook very fast. He's a very good cook. We enjoyed his cooking. I think Sister Ruth is going to enjoy John Selakumar's cooking. It's always the other way around, but this time Sister Ruth is going to enjoy John's cooking. And we enjoyed his cooking. He loves the Lord and he fears the Lord. It's been a great privilege to have fellowship and friendship and fun with him. He had stood for the Lord in offices. He would share so many things, how he stood for the Lord in difficult situations at the office. It's been a great pleasure that I have stayed with him. He is actually faster than the beat. Be it in traffic, he is faster, or be it in phone call, he is faster, or be it in singing in the church, he is always faster than the beat. You might have seen that sister has controlled him today to sing in the beat, giving some instructions. So John, I'd like to congratulate, and the good thing about John is he can speak like a kid. He had spoken like a kid and from different numbers and has fooled me many a times. And I think I would ask him to talk something like a kid now. You are very bad, uncle. He just says, I'm a very good boy. Thank you, John. All the best for your married life, both of you. Thank you. I request Sister Leon come and share about Ruth. Good evening, one and all. For the ones who don't know me, I am Leandra, cousin of Ruth, come all the way from Pune. If I want to speak, I can speak for hours together. But I think you are all hungry and I won't take much of your time. It's indeed a wonderful moment for all of us present here, especially for the couple on stage. It's a pleasure for me to be here and to speak about Ruth. John, you are a very lucky guy for being married to Ruth. She is most friendly and a helpful person that anyone can meet. She is also extremely gifted and does have many, many talents, of which you all would be proud of. She is a very good musician, like her father, as well as a melodious singer. You all must have heard her sing right now. She is a bubbly bee, always filled with energy. You need to be the same to overcome her bubbliness. You have already seen the life and enthusiasm she brings with her all the time. Ruth is so good in preparing variety of dishes, of which you would be tired of eating it every day. Isn't it, Ruth? She loves talking. She talks so much that she never realizes
that she needs to the other person. Jokes apart, Ruth is such a darling who fills every moment with joy. In fact, we will all miss her a lot. May God bless and keep you all in love forever. Thank you. Thank you, Leandra and Polo. A few words from myself also. Tamil first. ஜான் வீட்டில் கடைசி பிள்ளை, அதுக்கு தான் செல்லமாக ஜான் செல்லகுமார்னு பேர் வச்சுருக்காங்க. ரூத் வந்து ஒரு பொறுப்பான சிஸ்டர், அதுக்கு தான் ரூத். பைபிளில் இருக்கிற ரூத் வந்து ஒரு பொறுப்பான சிஸ்டர், அதுக்கு வந்து ரூத்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஜான் இஸ் the last kid, the younger son in the home. That's why they named him John Chellakumar. Chellakumar means a pet boy. And Ruth is a very responsible sister. Very interesting story you can read in Bible. And she's going to be a responsible sister. Ruth வந்து மாமியாருக்கு சேவை செஞ்ச ஒரு நல்ல சகோதரி. The Ruth who served the mother-in-law in the Bible. So she's going to be a good daughter-in-law to serve her mother-in-law. Okay. Because they sing well, I'm very much impressed. I'm going to request them to sing one more song, an English song this time. Annette, please come on stage.
our parents and elders, all those who supported our life and for our wedding. Thank you for all taking time to come for our wedding, and please do stay for the dinner. Thank you. Now time for the audience to come up and wish the newlywed. First of all, I request John Chalakumar's family members, his mother and brothers and sisters to come up first to wish. After that, Ruth Nirmala's parents can come up and wish. After that, CFC elders. After that, we have time for all the guests to come up and wish them. You can come towards my right and wish the couple and go towards left in order. A delicious non-veg food is being served in the ground floor, and very delicious veg food is being served in the opposite block. We are lovingly invite you to enjoy your dinner. And வந்திருக்கும் விருந்தினர்கள், உற்றார் உணவர்கள், தயவு கூர்ந்து நீங்கள் வலதுபுறமாக வந்து புதுமண தம்பதிகளை வாழ்த்துவிட்டு இடதுபுறமாக வரிசையாக செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கட்டிடத்தின் அடித்தளத்தில் ருசிகரமான அசைவ உணவும், இந்த எதிர்ப்புறத்தில் இருக்கும் வளாகத்தில் மிக ருசிகரமான சைவ உணவும் பரிமாறப்படுகிறது. நீங்கள் தயவு கூர்ந்து உணவருந்தி விட்டு செல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். John Chalakumar's relatives and mother. ಬಂದಿರುವಂಥ ಅತಿಥಿಗಳು, ಬಂಧು ಮಿತ್ರರು, ನೀವು ದಯವಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಬಂದು ಹೊಸ ದಂಪತಿಯರಿಗೆ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿ ನೀವು ಹೋಗಬೇಕೆಂದು ದಯವಿಟ್ಟು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. ಈ ಕಟ್ಟಡದ ಕೆಳಮಟ್ಟದಲ್ಲಿ ಸಸ್ಯಾಹಾರ, ಮಾಂಸಾಹಾರ ಮತ್ತು ಎದುರುಗಡೆ ಇರುವ ಕಟ್ಟಡದಲ್ಲಿ ಸಸ್ಯಾಹಾರ ಊಟ ಏರ್ಪಡಿಸಲಾಗಿದೆ. ನೀವು ದಯವಿಟ್ಟು ಊಟ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕಂತ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ತೀವಿ.
I request the Bangalore guests to just give opportunity for the Mysore people to come up and wish first because they have to come go catch the train and bus. I request all the guests from the Mysore to come up and wish, and you can go have dinner so that it'll be easy for you to go catch your bus and train.
Amen.